வணக்கம் வர்ஸ். நந்திதா சமையலறையில் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா காளான் கிரேவி தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான அளவு 300 கிராம் காளான் கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி 2, வெங்காயம் 1 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சிறிய துண்டு இஞ்சி, பூண்டு 2, பச்சை மிளகாய், தேவையான அளவு கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, அரை முடி தேங்காய் துருவி வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு 5 முந்திரி பருப்பு, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் கசகசா எல்லாம் எடுத்து வச்சுருக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் மிக்ஸி ஜாரில். அப்புறம் கட் பண்ணி வச்ச வெங்காயம், அப்புறம் முந்திரி பருப்பு, கசகசா, சோம்பு எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் துருவி வச்ச தேங்காய் எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. ட்ரையாக அரைச்சதில் இப்படி இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ பேன் அடுப்பில் வச்சுக்கலாங்க. அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். பற்ற வச்சாச்சு. இப்போ கழுவி வச்ச காளானை இதோட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. காளானில் தண்ணி நல்லா பிரிஞ்சு வந்திருக்குங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். தண்ணி சுண்டுற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். அடுப்பில் பாத்திரத்தை எடுத்துடலாங்க. இறக்கி வச்சுக்கலாம். வேறு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாங்க. வச்சுட்டு பாத்திரம் சூடாகட்டும். பாத்திரம் சூடாயிடுச்சுங்க. நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணிக்கலாங்க. அரைச்சி வச்சுருக்க விழுதை இதோட ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கொஞ்சம் நல்லா வதக்கியாச்சுங்க. அதோட கொஞ்சம் மஞ்சள்தூள், ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1.5 ஸ்பூன் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. மிக்ஸி ஜாரில் உள்ள தண்ணியை கழுவிட்டு ஊற்றிக்கலாங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் 2 தக்காளியும், ஒரு கொத்து புதினா இலையும் பறித்து போட்டிருக்கோம். துளிவோண்டு கொத்தமல்லி தலையும் போட்டிருக்கோம். இதையும் அரைச்சி அதோடு சேர்த்துக்கலாங்க. நான் தக்காளியும் 1/4வாசி அரைச்சி எடுத்துருக்கோங்க. அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். இந்த கிரேவியில் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாங்க, வகுந்து விட்டு. இப்போ வதக்கி வச்ச காளான் ஆட் பண்ணியாச்சு. அதை அப்படியே கலந்து விட்டுக்கலாங்க. கிரேவி பாருங்கள் நல்லா கெட்டியமாக இருக்குது. அதில் கொஞ்சம் தண்ணி, 3/4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. கிண்டி விட்டுட்டு
கொஞ்ச நேரம் வந்துட்டு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாங்க. இப்போ மூடி போட்டு மூடி வச்சுக்கலாங்க. நல்லா சுண்டி வரட்டும். இங்கே பாருங்கள், நல்லா கொதி வந்துடுச்சுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வருது. இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும். கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. அதில் கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி தலையை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. சுவையான காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.